Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. பாருங்க, விசுவாசத்தை செயல்படுத்துகிற அளவுக்கு எப்படி வளர்றதுன்னா ஒரு முக்கியமான காரியம். உடன்படிக்கை குறித்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். தாவீது யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான், ஈட்டியை கொடுக்குறான், வில்ல கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுக்குறான் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ராஜாவின் மகன், இந்த ராஜாவின் மகனுக்கு சொந்தமானதெல்லாம் இப்போ இந்த மெய்ப்பனுக்கு சொந்தமா இருக்குன்றான். இந்த மெய்ப்பன் தனக்குள்ள இருக்கிற தடியை கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், ஆடு மேய்ச்ச தடியை. அவ்வளவுதான் அவங்ககிட்ட இருக்குது. உடன்படிக்கைனா அதுதான். கல்வாரி சிலுவையில ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? தேவனுக்கு நமக்கு ஒரு உடன்படிக்கை. தேவன் சொல்றார், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. என்னுடையது என்ன? என்னுடையது பாவம், அவமானம், நிந்தை. என்னுடையது எல்லாம் ஒண்ணு கிடையாது. தரித்திரம், என்னுடைய எல்லா விதமான குறைவுகள், பயங்கள், இதுதான் என்னுடையது. இதையெல்லாம் தூக்கி அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் என்ன பண்ணாரு? என்னுடைய ஆற்றல், என்னுடைய மகிமை, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய எல்லாவற்றையும் உனக்கு தரேன்னு சொல்லி அதையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. இந்த உடன்படிக்கையில என்னன்னா, அவங்க ரெண்டு பேரும் ஆணையிட்டுக் கொள்கிறார்கள் கர்த்தருக்கு முன்பதாக. தாவீது யோனத்தான் ஆணையிட்டுக் கொள்கிறார்கள். என்ன ஆணையிட்டுக் கொள்றார்கள்? நான் உன்னை மட்டும் இல்லை, உன்னோட மட்டும் உடன்படிக்கல, உன் சந்ததிய வரைக்கும் நான் காப்பேன், அவர்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்லி உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். பிறகு யோனத்தான் மரித்து போன பிறகு தாவீது கேட்கிறான் ஒரு நாள்ல, யோனத்தானுடைய குடும்பத்திலே நான் நன்மை செய்ய வேண்டும் என்று இன்னும் யாராவது பாக்கி இருக்கிறாங்களா? தேடிப்பார் என்றான். இருக்கீங்களா? யாராவது இருக்கிறாங்களா? தேடிப்பார். நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை தேடுறதுக்கு முன்னால உடன்படிக்கை நிமித்தமாக அவர் தேடிட்டு இருக்கிறார் உங்களை. இருக்கீங்களா? தேடிப்பார் என்று சொல்லுகிறான். தேடி பார்த்து கண்டுபிடி, அவனுக்கு நன்மை செய்யணும். தேடி பார்த்தா அங்க ஒரு திறக்காம பாருங்க, ரெண்டு கால் முடமாயிடுச்சு. கால் முடமாயி எங்கேயோ ஒரு வீட்டுல சாதாரண ஒரு மனுஷனா உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ராஜாவின் பிள்ளை, ராஜரீக குடும்பத்திலிருந்து வந்தவன், ஒரு பிச்சைக்காரனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு சாதாரண குடும்பத்துல. ஏன்னா அவனுடைய குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் நாசமாயிடுச்சு. இப்போ அவன் அங்க உட்காந்துருக்கான், மெஃபிபோசேத் என்கிறவன். அவன் இங்க உட்காந்துட்டு இருக்கிறான். அவனை போய் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ராஜாவுக்கு முன்னால் நிறுத்திக்கொள்றாங்க. அவன் கேட்கிறான், ராஜா நீ மெஃபிபோசேத்தா? நீதான் மெஃபிபோசேத்தானா? ஆமா என்று சொல்லுகிறான். நீ இனிமே என்னுடைய மேஜையில உட்கார்ந்து என்னுடைய பந்தியில நீ சாப்பிடுவாய் தினந்தோறும். ஏன் என் ஆண்டவனே, ஏன் இதுன்னு கேட்கிறான். அவன் சொல்றான், ஒண்ணும் இல்லை, உங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு பெரிய உடன்படிக்கை, நாங்க உடன்படிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். நான் வாக்கு கொடுத்துட்டேன், காப்பாற்ற போறேன்னு சொல்லி, நன்மை செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கு நிமித்தமா உன்னை தேடி கொண்டாடுறேன். தேடி பிடிச்சி உன்னை கூப்பிட்டு வந்து என் மேஜையில உட்கார்த்து தினந்தோறும் உனக்கு சாப்பாடு கொடுக்க போறேன். சவுலின் வீட்டுக்கு சொந்தமான அனைத்து காரியங்களையும் உனக்கு நான் திருப்பி தரப்போறேன். அனைத்து நிலங்களையும் எல்லாத்தையும், அந்த ராஜாவுக்கு சொந்தமான அத்தனை ப்ராப்பர்ட்டியும் உனக்கு நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். இருக்கீங்களா? இழந்ததெல்லாம் ரிட்டர்ன் பண்ண போறேன். பாருங்க, பிச்சைக்காரனா உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனே சொல்றான், செத்த நாயை போல நான் இருக்கிறேன். அப்படியே சொல்றான் பாருங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குது. செத்த நாயை போல இருக்கிற எனக்கு ராஜாவின் மேசையில சாப்பாடாங்கிறான். நிறைய கிறிஸ்தவர்களுடைய பேச்சு இப்படிதான் இருக்குது பாருங்க. அவன் கால் ஒடிஞ்சு அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அவன் ஏழையாகி அவன் அப்படி அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் இனிமே செத்த நாய், இனிமே நான் ராஜா குடும்பத்து கிடையாது, அதெல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது, இனிமே நான் செத்த நாய் என்று பேசி கொண்டிருக்கிறான். இவர் சொல்றாரு, இல்ல இல்ல, என் மேஜையில உட்காந்து என்னோட தினந்தோறும் சாப்பிட வேண்டியவன் நீ, உன்னை கொண்டாந்துருக்கேன் அதுக்காகன்னு சொல்றான். அவன் சொல்றான், நான் செத்த நாய். சொல்றான், சொல்லாது, அப்படி சொல்லாது, நீ செத்த நாய் கிடையாது, நீ என்னுடைய பார்வையில் அருமையானவனா இருக்கிற. ஏனென்று சொன்னால் உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. ஆகவே செத்த நாய் செத்த நாயின்னு பேசக்கூடாது, கவனிக்க வேண்டும். நல்லா யோசித்து பாருங்க, இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி தங்களை பற்றி ஒரு தாழ்வான எண்ணம், தாழ்வான பேச்சு. ஆனா உடன்படிக்கை அங்கே கிரியை செய்கிறது. இந்த உடன்படிக்கை நிமித்தமாக இவனுக்கு ஒரு மேன்மை, இவனுக்கு சாப்பாடு, இவனுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கிறது. இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்கிறது. நான் இன்றைக்கு சொல்றேன், புதிய உடன்படிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் செய்யப்பட்டது. வாக்கு தத்தங்கள் நமக்காக உண்டாயிருக்கிறது, நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், நான் கர்த்தரை தேடி ஆசீர்வாதத்தை தேடுறது இருக்கட்டும், கர்த்தர் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அது எனக்கு புரியும் போது அந்த விசுவாசத்தில் ஒரு கனெக்ஷன் உண்டாயிருது. நான் ஏதோ கர்த்தரை தேடி அவரிடத்துல கெஞ்சி நான் உபவாசம் கடந்து அவர்கிட்ட கண்ணீர் விட்டு நான் படாத பாடுபட்டு வானத்தை இறங்கும் 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 இறங்கும்னு கத்தி அவரை கொண்டாந்து இறக்குறது இல்லை. அவர் இறங்கினார், எதுக்காக இறங்கினார், செய்தார், என்ன செய்தார், எதுக்காக குமாரனை அனுப்பித்தார், இதெல்லாம் புரிந்து கொண்டு, உடன்படிக்கையை புரிந்து கொண்டு, சிந்தப்பட்ட ரத்தத்தை புரிந்து கொண்டு, கர்த்தருடைய அன்பை புரிந்து கொண்டு
மெப்பிபோசேத்துக்கு மட்டும் இது புரிஞ்சிருந்துச்சுன்னா, உடன்படிக்கை புரிஞ்சிருந்துச்சுன்னா, அங்க உட்கார்ந்துக்கிட்டு நான் செத்த நாயின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா யார்ட்டையா சொல்லியிருப்பேன், தூக்கிட்டு போங்க அந்த வீட்டுக்கு, தாவீது எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவீது வீட்டுல வந்து கதவை தட்டி இருப்பான். தாவீது வெளியே வந்து கேட்ட, யார் யாரு எங்க வீட்டுல வந்து தைரியமா கதவு தட்டுறதுன்னு கேட்டா சொல்லியிருப்பான், நான் வேற யாரும் இல்லைங்க, யோனத்தான். ஞாபகம் இருக்குதா? உடன்படிக்கை அதுல ஒரு பங்குதாரன், நான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு சோகம் இல்லை, நான் ஒரு பிச்சைக்காரனை போல ஆயிட்டேன், உம்முடையதெல்லாம் என்னுடையது என்று சொல்லி இருக்கிறீர், ஆகவே உம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிற இப்பொழுது. அப்படிதான் கேட்டிருக்கணும். இவன் தேடிட்டு வந்திருக்கணும். இருக்கீங்களா? உடன்படிக்கை குறித்த அறிவு இருந்ததுன்னா அவன் தேடிட்டு வந்து அவன் தட்டி அவன் கேட்டு அவன் பெற்று அவன் உட்கார்ந்து அன்னைக்கே சாப்பிட்டு இருப்பான். அதுக்கு பதிலா நான் செத்த நாயின்னு சொல்லி எங்கேயோ ஒரு மூலையில யார் வீட்லயும் உட்காந்துக்கிட்டு சும்மா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். நான் சொல்லுகிறேன், உடன்படிக்கையை குறித்த அறிவு இல்லைன்னா ஜபமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. உடன்படிக்கை என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எனக்கு என்ன அவர் பெற்று தந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதன் மூலமாக நான் வருகிறேன், நான் தட்டுறேன், நான் கேட்கிறேன், உரிமையோடு வந்து கேட்கிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன், எடுத்துக்கொள்ளுகிறேன். அதுதான் ஜபம். ஜபம்ங்கிறது நாம் பண்ற கூப்பாடு இல்ல. ஜபம் பண்றது நாம் போடுற சர்க்கஸ் அல்ல. ஜபம் பண்றது நான் ஏதோ இறங்கு 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 இறங்குன்னு சொல்றது அல்ல. ஜபம் என்கிறது நான் யாருங்கிற ஒரு பெரிய அறிவு. நான் உடன்படிக்கையின் மகன். அப்ப எனக்கு உடன்படிக்கையின் கர்த்தா ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உனக்கு ஏதாவது தேவனேன்ட்டமான்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் தைரியமா போய் அவருடைய கதவை நான் தட்டுகிறேன், நான் கேட்கிறேன். அவர் நிச்சயமா எனக்கு தந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நான் உடன்படிக்கையில் இருக்கிறேன். இருக்கீங்களா? ஆகவே நான் சொல்லுகிறேன், உடன்படிக்கை குறித்த காரியங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள், இவைகள் எல்லாம் உள்ளத்துல வையுங்க. எப்படி விசுவாசம் பெருகும், எப்படி பேச்சு மாறும், தேவனுடைய வாக்கு தத்தங்கள், இந்த மேன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் உள்ளத்துல அந்த அறிவு ஏற வேண்டும். உள்ள கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்ங்கிற அறிவு, இந்த மேலான அறிவு உள்ளத்தை ஆட்கொள்ள வேண்டும். இது ஆட்கொள்ளும் போது விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப அதன்படி பேச ஆரம்பிக்கிறோம். செத்த நாயின்னு பேச போறதில்லை, ராஜாவின் பிள்ளை என்று பேசுவோம். இருக்கீங்களா?